ఎరాపల్లా பொருள் ஒன்றாக இருக்க வேண்டும். பொருள் ஒன்றாக இருக்கணும். ஆனா வார்த்தைக்கு பலவிதமாக இருக்கணும். பொருள் ஒன்று வார்த்தைகள் பலவிதம். சொல்லாம பார்க்கலாம். தென்னாட்டு சேவையில உனக்கு கோமாளின்னு சொல்லி போடுவாங்க. ஆமா அந்த பக்கம் அதுக்காமா ஆதிலட்சுமி தாயே நம்ம மலை இடத்துல நான் ஊரை விட்டு ஊர் வந்து அறுவூர் பக்கம் அம்மா நானு இந்த 500 ரூபாய்க்கு வந்து இந்த புழுதியில் ஆடு நடக்கிறேன். நீ லட்சுமி தான். இந்த லட்சுமிக்காக உன் கண்ணுக்கு நான் தெரியலையா அம்மா? ஒரே ஒரு ராத்திரிக்கு அங்கிட்ட வந்துட்டு போறது என் வீட்டுக்கு வாமா. என் வீட்டு சுத்த பார்த்தா எப்படி தெரியுமா? வீட்டு சுத்த பார்த்தமா தானே வருவன்ற. என் வீட்டு சுத்த பார்த்தா எப்படி தெரியுமா? என் வீட்டுக்காரி எப்படி தெரியுமா? ஏமா பொங்கலுக்கு சாணி போடு, தீபாவளிக்கு தண்ணி, அது மாதிரி சுத்தமா இருக்கிறமா. ஏமா என் வீட்டுக்கு வந்த உங்களுக்கு என்ன? நான் சொல்ற மாதிரி இருந்தீனா வரேன். ஐயோ நீ எப்படி இருக்கு சொல்லி நான் வரேன். ஒப்போடு உபசரிக்கணுமா? ஒப்போடு உபசரிக்கணுமா? அப்படின்னா மத்தவங்களுக்கு வான்னு வரவேற்பு கொடுக்கணும். செவ்வாயா ஒப்போடு உபசரித்து உண்மை கேட்டு உப்பில்லா கூழ் கொடுத்தாலும் உண்மையே அமிர்தமாகும் அப்படின்னு சாப்பிடணுமா? இப்ப புரிஞ்சுக்கிச்சம்மா. யாராக இருந்தாலும் சரி, ஒரு சண்டைக்காரர் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்கன்னா ஒரு சொம்பு தண்ணினா கூட வாங்க, ஆமா தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அதை கொடுத்தா அதுவே தர்மம். சரி அம்மா. வேற இருந்தாலும் காலையில் பிறந்து மாலையில் மடிந்து விட்டாலும் சரி, மனிதனை பிறந்து காலையிலே மண்ணிலே பிறந்து மாலையிலே மடிந்து விட்டாலும் கூட கிடக்குது. நம்மளால இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை காசோ பணமோ தானியமோ சாப்பாடோ இல்ல வஸ்திரமோ ஏதாவது நம்ம வீட்டுல நம்ம கையில இருக்கக்கூடியதை அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணுமா? அப்படி தானமா கொடுத்தா நம்ம இந்த மண்ணில பிறந்ததுக்கு புண்ணியம். அப்படி தானமா கொடுக்காவிட்டா நம்ம பிறந்தும் புண்ணியம் இல்ல, மண்ணில இருந்தும் சுகம் இல்லை. இப்ப புரியுது உங்களுக்கு? யார் யாரு உக்காந்து சும்மா பாக்குறீங்களா? வேஸ்ட் எடுத்துன்னு வந்து கோருங்கன்ற. அப்புறம் என்ன பண்றது? பொது கருத்து காசு அதேதான் நானும் சொல்றேன். இவ்வளவு நேரம் உட்காந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம். யாரும் ஒரு 10 ரூபாய் பாத்தீங்களா? உனக்கு ஊத்தாங்க எனக்கு ஊத்தாங்களா? எங்க போறோம்? இப்படி போமா பாத்ரூம் இருக்குதா? அது போல ஐயோ அம்மா ஆகட்டம்மா. நான் எப்படி பிறந்தவன்? நான் பிறந்துட்ட ரகசியங்கள் சொல்லு பார்க்கலாம். சொல்லவா?
தேவர்களும் தேவாதி தேவர்கள் சுருள் 30 அரசர்களும் அரக்கர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவர் குலத்தை தலைநகரமாக வைத்து திருப்பாக்கடலை மோர்பானையாக செய்து மந்திரக்கிரி மலையை மட்டாக வைத்து ஆதிசேஷன் சர்வத்தை கயிறாக பூட்டி தேவர்கள் ஒரு பிரமம் அசூராதி கூட்டங்கள் மறுபிரமம் தேவர்கள் வாழ்பிரமம் சூரர் கூட்டம் தலைபிரமம் நின்று அமிர்தம் கடைந்தார் அந்த அமிர்தத்தை விண்டார் நரை திரை மூப்பு பிடி எப்படி எப்படி அம்மா நரை திரை மூப்பு பிடி ஓ நரை திரை பிணி நரை திரை திரை மூப்பு மூப்பு பிணி பிணி அப்படின்னா இன்னைக்கு என்ன தெரியுமா தலை நரைக்காம இருக்கணும் சரி ஆட்டு எதுக்கு தெரியுமா நரை திரை பிணி இல்ல முனி நிறைய கவனமக்கள் ஐயோ நான் நல்லா கேக்குறேம்மா நரை என்பது தலை நரைக்காமல் இருப்பது என்னைக்குமே வயசானா கூட நரைக்க கூடாது திரை என்பது கைதாகாமல் இருப்பது ஓகே அம்மா மூப்பு என்பது இளமை குறையாம இருப்பது அப்படியே வயசாவே இருக்கணும் ஆமா சொன்ன வேலைக்கு ஒரு அம்மா நவுந்து வரா உனக்கு அப்படியே தான் வயசு பிணி என்பது வேற என்ன நம்ம இடத்துல நோய் அணுகாம சாகில்லாத வரும் சாவே கிடையாது என்னைக்குமே கிடையாது ஆகட்டும் இளமையாகவோ இருப்போம் அப்படி என்று தேவர்களும் அசூராதி கூட்டமும் அமிர்தம் கடைந்தார் அமிர்தத்தை விண்டார் சீரோடு வாழ்ந்திருக்கிறான் இந்த பூமியிலே அப்படி என்று அமிர்தம் கடைந்தார் அந்த அமிர்தம் கடைந்து அந்த அமிர்தத்தை பங்கிட்டார் மூன்றாக இல்ல இரண்டாக மாதிரி யாருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒன்று நான் தான் பங்கிடுகிறேன் அப்படி என்று தேவர் பக்கமும் அசுரர் பக்கமும் போராடினார் அதை பார்த்தார் திருநாராயணன் இவர்கள் பங்கிட்டார் பகை வந்துவிடும் ஆமா அவருக்கு தெரியாது என்னமா இருக்குது அப்படி என்று இந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படி என்று என்ன செய்தார் அப்பதான் மோகன் அவதாரம் எடுத்தார் அப்பதான் மோகனி அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் மோகனி அவதாரம் முதலாக எடுத்தார் பெண் வேடம் அந்த சமயத்தில் பெண்ணு தான் பரிமாற்றம் செய்கிறது அப்படி என்று அந்த துருபுத்தி கொண்ட எப்படி அந்த அசூர புத்தி கொண்ட சூரர்கள் அந்த பெண்ணையே கண்கூர்ந்து பார்த்தாங்க இவள் அழகா கேறாள இன்னைக்கு கொடுப்பேன் அம்மா அழகான பொண்ணுக்கு ஆபத்து ஐயோ தெரியும் தான் சொல்லுவாங்க அழகான இருக்கிற பிள்ளைக்கு அள்ளியில ஓட்டணும் அழகா இருக்கிற பொண்ணுக்கு ஆபத்து தன்னந்தனிமையா ஏதாவது சிங்கிறது அவ்வளவு தூரம் போயிட்டா கூட கல்லு எடுத்து போட்டு பார்த்துருவாங்க கல்லு போடுறாங்களோ இல்லையோ ஒரு சொல்லு போட்டுருவாங்க அந்த பெண்ணுடைய அழகு குறைஞ்சு விடும் அதனால இவள் என்ன செய்யலாம் அந்த பெண்களையே கண்ணுட்டு பார்த்தாங்க இவள் அழகா கேறாள இந்த மோகன பெண் பதார்த்தத்தை பரிமாறிக்கொண்டு வந்தார் அவங்களுக்கு சரி இந்த தேவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரிசையிலே முடிந்து விட்டது அப்பொழுது இந்த அசூர குலத்திலே இருவர்கள் பார்த்தார் அமிர்தம் நமக்கு கிடைக்காத போல் தெரியுது அப்படி என்று அசுரராயிருந்த 2 பேர் தேவர் போலவே உருவத்தை மாற்றினார்கள் நாம் எப்படி வேஷம் கொண்டு வந்திருக்கிறோம் அது போல தேவர் போலவே உருவத்தை மாற்றி உடை அணிந்து கொண்டு தேவர் வரிசையில வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த இதுல சபையிலே தேவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரிசையில சாப்பிடலாம் என்று வந்து உட்கார்ந்து கொண்டார் அந்த சமயத்தில் அந்த சந்திரனும் சூரியனும் பார்த்தார் இருவரும் பார்த்தார்கள் தேவருடைய வரிசையில உட்கார்ந்து கொண்டாரே இந்த அசுரன் அப்படி என்று இந்த சந்திரனும் சூரியனும் ஸ்ரீமந்த நாராயணன் மோகன பெண்ணா இருந்தார் பாரு அவர் இடத்துல வந்து சொல்லிட்டாங்க அப்பொழுது அந்த ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னார் எப்படி நீ உருவத்தை மாத்திரையோ என்னைக்கு உருவத்தை மாத்திரையோ அதே போல உங்களுடைய உருவம் மாறிவிட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஸ்ரீமந்த நாராயணன் சாபம் கொடுத்தார் அது யார் சொல்லு யாரு அம்மா இவ்வளவு நாள் நேரு கட்சி யாரமா என்ன ஆமா நான் என்னன்ற ஆளுக்கார பையன் நீ எங்க இருந்தாலும் நீ ராணி அம்மா நீ தான் போவா நான் எனக்கு என்ன வேலை கேட்டுக்க கணக்கு அந்த சமயத்தில் நாராயணன் சாபம் கொடுத்தார் என்ன மனித உடல் பாம்பு தலை மனித உடல் ராகு கேது வாப்பா அப்படி என்று சாபம் கொடுத்தார் அந்த ராகு கேது இன்னைக்கு கூட வார 9 நவகிரகத்துல மத்தியில இருப்பாங்க கண்டிப்பாமா ஆமாமா அதை சுத்தி வந்தாதான் நான் வெளியிட்டுன்றாங்க ராகுவும் கேதுவும் அப்பொழுது தான் அந்த ராகு கேது சொன்னாங்க என்ன வேணும் நான் உருவத்தை மாற்றி வந்தேன் அமிர்த வரிசையில உட்கார்ந்த போது இதை யார் பார்த்திருந்து மற்ற ஒரு இடத்துல சொன்னார்களோ அவர்களை கராணமாக மாறி நான் பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படி என்று அந்த ராகுவம் கேதுவும் சந்திர கிராணம் சூரிய கிராணம் என்று ஒரு நாளைக்கு பிடிச்சு கண்டிப்பாங்க அந்த
நல்ல கணக்கு நோப்பாளம். ஐயோ நொல்லினுக்கு நோப்பாலம். சரி இப்படி ஆ. தேவர்கள் எல்லாம் அமிர்தம் கடைந்தார். அந்த அமிர்தத்தின் வழியாக 16,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு கதை சொல்ற